யோசித்து பாருங்கள், மனிதர்கள் எல்லாம் என்ன செய்வது, என்ன நடக்கப் போகிறது என்று திண்டாடி கொண்டிருப்பார்கள். அப்போதுதான் கேட்பார்கள், அலா தரவுன மா அன்தும் ஃபீ, அலா தரவுன மா கத் பலககும், அலா தன்துருன மா யஷ்ஃபஉ லகும், என்ன நடக்கிறது என்று அறிகிறீர்களா என்று ஒருவரை பேசிக் கொள்வார்கள். யாராவது நமக்காக அல்லாஹ்விடத்திலே ஷஃபாஅத் செய்பவர்கள் இருக்கிறார்களா என்று திரள்வார்கள். அப்போது சொல்லப்படும், ஆதம், நம்முடைய தந்தையான ஆதம் இருக்கிறார், வாருங்கள் அவரிடத்திலே செல்லுவோம். فيأتون آدم فيقولون يا آدم يا آدم أنت أبو البشر خلقك الله بيده ونفخ فيك من روحه وأمر الملائكة فسجدوا لك اشفع لنا إلى ربك. ஆதம் அவர்களே, உங்களை அல்லாஹ் அவனுடைய கரத்தால் படைத்தான், தன்னுடைய ரூஹை ஊதினான், மலக்குகளுக்கு சஜ்தா செய்ய வைத்தான், மலக்குகளை உங்களுக்கு சஜ்தா செய்ய வைத்தான். ஆதம் அவர்களே, எங்களுக்காக அல்லாஹ்விடத்திலே ஷஃபாஅத் செய்யுங்கள், எங்களுக்காக அல்லாஹ்விடத்திலே சிபாரிசு செய்யுங்கள், பரிந்து பேசுங்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொல்லுவார்கள், அலா தரா இது மா கத் பலகனா فيقول آدم إن ربي غضب اليوم غضبا لم يغضب قبله مثله ولم يغضب بعده مثله. என் இறைவன், என் ரப் இன்றைய தினத்திலே கோபத்தோடு இருக்கிறார். யார் சொல்கிறார்கள்? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொல்கிறார்கள், என் இறைவன் இன்றைய தினத்திலே கோபத்தோடு இருக்கிறார். இது போன்ற கோபத்தை அல்லாஹ் இதற்கு முன்னாலும் இருந்ததில்லை, இதற்கு பின்னாலும் அல்லாஹ் இருக்க போவதில்லை. சுப்ஹானல்லாஹ். சொல்லுவார்கள், நீங்கள் செல்லுங்கள் என்னை விட்டு, இத்ஹபு இலா நூஹ் இடத்திலே செல்லுங்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இடத்திலே வருவார்கள், புகழ்வார்கள், நூஹே அல்லாஹ்விடத்திலே எங்களுக்காக சிபாரிசு செய்யுங்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவார்கள், இன்றைய தினம் என் இறைவன் கோபத்தோடு இருக்கிறான், இது போன்ற கோபத்தை அல்லாஹ் இதற்கு முன்னாலும் இருந்ததில்லை, இதற்கு பின்னாலும் இருக்க போவதில்லை. இத்ஹபு இலா இப்ராஹிம், அல்லாஹ்வுடைய கலீல் நண்பரான இப்ராஹிம் இடத்திலே செல்லுங்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொல்லுவார்கள், இந்நிலைமையே என்னவென்று எனக்கு தெரியவில்லை, அல்லாஹ் இன்றைய தினத்திலே கோபத்தோடு இருக்கிறான், இதற்கு முன்னாலும் இந்த கோபத்தை இருந்ததில்லை, இதற்கு பின்னாலும் இருக்க போவதில்லை. ஈசா அலைஹிஸ்ஸலாத்து, மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், அல்லாஹ் இன்றைய தினத்திலே கோபத்தோடு இருக்கிறான். ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், அல்லாஹ் இன்றைய தினத்திலே கோபத்தோடு இருக்கிறான், இதற்கு முன்னாலும் இந்த கோபத்தை இருந்ததில்லை, இதற்கு பின்னாலும் இருக்க போவதில்லை. இத்ஹபு இலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்கள் எல்லோரும் முஹம்மதிடத்திலே செல்லுங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஃபயஅத்தூனி, என்னிடத்திலே வருவார்கள் மக்கள், என்னிடத்திலே மக்கள் வருவார்கள், உலக மக்கள் எல்லாம் திரண்டு வருவார்கள். ஆதம் மறுத்து விடுவார், நூஹ் மறுத்து விடுவார், இப்ராஹிம் மறுத்து விடுவார், மூசா மறுத்து விடுவார், ஈசா மறுத்து விடுவார் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். எல்லா நபிமார்களும் கைவிட்டு விடுவார்கள், அவரவர்களின் சமுதாயத்தையே கைவிட்டு விடுவார்கள். முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே மக்கள் வருவார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் மக்கள் தன்னிடத்திலே வந்த உடனேயே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ்விடத்திலே சுஜூதிலே நான் விழுந்து விடுவேன், அவனுடைய அர்ஷுக்கு முன்னதாக அல்லாஹ்விடத்திலே சுஜூதிலே விழுந்து விடுவேன், என் கண்ணீர் அழுது கொண்டிருப்பேன், புகழ்ச்சியின் வார்த்தைகளை கூறுவேன். அந்த வார்த்தைகளை இந்த பூமியிலே யாரும் அறிந்திருக்க மாட்டார்கள், அந்த வார்த்தைகளை கூறுவேன். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுஜூதிலே விழுந்தவுடன் அந்த அழுகையின் காரணமாக, அல்லாஹ்வை புகழ்ந்ததின் காரணமாக, மஹ்ஷர் தினத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பேசக்கூடிய முதல் வார்த்தை, யா முஹம்மத் இர்ஃபா ரஸக். சுப்ஹானல்லாஹ். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கண்ணியத்தை, அன்பை, அந்த ஒரு மதிப்பை அல்லாஹ் ரப்புல் ஆலமீனை தவிர வேறு யாரும் அறிய முடியாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இடத்திலே முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமிற்கு இருக்கக்கூடிய கண்ணியத்தை, மதிப்பை, உயர்வை அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் அறிய முடியாது.